இன்னைக்கு ஒரு சிம்பிளான சென்னை ஸ்டைல் பிரிஞ்சி பார்க்க போறோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சு நான் வந்து 200 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட் சொல்றேன். ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பிரியாணி இலை, இது ஒரு நட்சத்திர சோம்புல ஒரு பாதி போட்டிருக்கேன். அன்னாசி இவ்வளவுதான் போடணும் தாளிக்கிறதுக்கு. வேற எந்த பட்டை, கிராம்பு, கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை. இது மட்டுமே போதும். பொரிஞ்சோன்னு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன். போட்டேன். அதோட இஞ்சி பூண்டு யூஸ்வலா பேஸ்ட் போட்டா நல்லா இருக்கும். ஆனா நான் வந்து செதச்சு போட்டிருக்கேன். ஒரு 1/4 இன்ச் இஞ்சி, ஒரு 5லேருந்து 6 பல், சின்னதா இருக்கிறதுனால 5லேருந்து 6 பல், பெருசா இருந்தா 3-4 போட்டா போதும். அதுவும் வந்து பொருசா கட் பண்ணி போடுறேன். பேஸ்ட் போட்டுனாலும் போட்டுக்கோங்க. இது லேசா வதங்கணும். ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் வெங்காயம் ஆக வேண்டாம். லைட்டா ஒரு ஹாஃப் குக் அந்த ஸ்டேஜ் வந்துதான் போடணும். அதுக்கு அடுத்தது போட்டுடலாம். நான் இன்னைக்கு வந்து காய் என்ன வச்சிருக்கேன்னா பீன்ஸ், கேரட் வச்சிருக்கேன். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து ஈக்குவல் அமௌண்ட். நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, அப்புறம் சோயா சங்ஸ் இருக்கு, அதாவது மீன் மேக்கர். அதை வந்து ஒரு சுடுதண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி தண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு இந்த காயெல்லாம் போடுவோம். காயெல்லாம் போட்டுட்டு கடைசியாக அந்த சோயா சங்ஸ் போட்டு அதுக்கு மசாலா ஆட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இதெல்லாம் வதங்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். காய் போடும்போது ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். மசாலா ஆட் பண்ணும்போது மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது வந்து நான் தம் போட்டு பண்ண போறேன், விசில் போடல. நல்லா வதங்கிடுச்சு. நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணணும். சும்மா ஒரு அரைக்கை ஆட் பண்ணணும். எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை. புதினாவும் ஃப்ரோசன் புதினா வச்சுருக்கேன், ஐஸ் கியூப் மாதிரி. அந்த ஐஸ் கியூப் ட்ரேவில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த புதினா எனக்கு இந்த அளவு போதும். அதனால இந்த அளவு ஆட் பண்ணிருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து வரும்போது நம்ம வெஜிடபிள்ஸ் போடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதனால கேரட் போட்டுக்கிறேன். சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. அதோட 2 பச்சை மிளகாய். நான் கீரையில ஜஸ்ட் காம்பு மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மிதமான காரம் இருக்கும், ரொம்ப ஓவரா காரமா இருக்காது. மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கால் ஸ்பூன் சோம்புத்தூள். இந்த சைஸ் தான் என்னோட ஸ்பூன். இதுல தான் நான் அளவு சொல்றேன். நான் சொன்ன மாதிரி இது வந்து 200 கிராம்ஸ் அரிசி தான். அதுக்கு தகுந்தது தான் சொல்லிட்டு இருக்கேன்.
வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் வந்து உப்பு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1க்கு 1.25 தண்ணி. அது வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நான் 200 கிராம்ஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி. 1க்கு கப்பில் இருந்தீங்கன்னா 1க்கு 1.25 மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ளேம் வந்து ஹை வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு நல்லா நுரைச்சி வரும்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்ப நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். அடுப்பு குறைச்சு வச்சிருங்க. ரைஸ் போட்டுட்டு ஒரு கிண்டி வச்சுட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் நான் யூஸ்வலா நான் சொல்ற மாதிரி தான் இந்த சாதமும் அதாவது அந்த அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வரும். மேல அரிசி மட்டும் தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்மளோட பிரிஞ்சி ரெடி ஆயிடும். இப்ப நீங்க புதினா கொத்தமல்லி இருந்ததுன்னா இது மேல தூவவும் செய்யலாம். தூவினாலும் நல்லா இருக்கும். ரொம்ப கிளறிட்டே இருக்கக்கூடாது. அரிசி போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சிம்ல தான் இருக்கணும். அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும் ரைஸும் அந்த தண்ணியும் எல்லாம் கலந்து ஒன்றா வந்துருச்சு. இப்போ நல்லா சிம் பண்ணிட்டு மூடி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் தம் போட்டுட்டோம்னா இப்படியே மூடி கூட வைக்கலாம். இல்லை மேலே வெயிட் வைக்கலாம். இல்லை தவா வச்சு பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட பிரிஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ தம் பீரியட் 10 மினிட்ஸ் முடிஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இது ஆற வச்சா இன்னும் நல்லா கொல கொலன்னு வரும். இவ்வளவுதான் சிம்பிள் சென்னை ஸ்டைல் பிரிஞ்சி.